வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான். இது நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கலாம், நம்ம சாப்பாட்டுக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். முட்டை இருந்துச்சுன்னா போதும், இப்படி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நல்லா வேக வச்ச முட்டையை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெள்ளைக்கரு மட்டும்தான் நறுக்கணும், பெரிய மஞ்சக்கரு வேண்டாம். இதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மைதா, 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு, கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், 1/4லேருந்து 1/2 ஸ்பூன். உங்களுக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் கலர் பொடி போடலை, அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்போ இது ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் போடாமல் இருக்கிறதுனால நம்ம இந்த மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கங்க, காஷ்மீரி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் தனி கொத்தமல்லி தூள், அது நீங்கள் 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். வெள்ளை போர்ஷன்ஸ்லாம் உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மஞ்சள் கரு சேர்க்கலை, வெறும் வெள்ளை போர்ஷன் மட்டும்தான். மெதுவாக லேசாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி தெளித்து மெதுவாக பிசைஞ்சு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து உடஞ்சி கொடுத்துடும், அதுக்காக தான். நல்ல இந்த அளவுக்கு நம்ம எடுத்து போடுற அளவுக்கு நம்ம பக்குவமாக பிசைஞ்சால் போதும். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருங்க. நம்ம போண்டா போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்த உடனே நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெயை காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அதிக ஃப்ளேம் வேண்டாம். இது எப்படி வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வித்தியாசமாக இருக்கும். இது மஞ்சள் கரு சேர்க்காததுனால உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே முட்டை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கருவோடு சேர்க்கும்போது அளவுகள் கூடுதலாக வரும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே எடுத்துருங்க. மஞ்சள் கருவும் சேர்த்து நம்ம போட்டோம்னா கவுச்சி வாடை அடிக்கும், அதனால் மஞ்சள் கரு சேர்க்கக்கூடாது. வெள்ளைக்கரு மட்டும்தான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே போலயே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இது நம்ம தயிர் சாதத்து கூட தொட்டுக்கலாம். வெறும் வாயிலே பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. முட்டை வாசனை பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்ருவாங்க. கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளை பொரித்து போட்டுருங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.